அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மதினால உஹது மலை. நள்ளிரவு 12 மணி அளவில் எடுத்தது இது. அன்றைக்கி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதனுடைய பகுதி. இது அந்த 70 பேர் ஷஹீதான அந்த போரில் இறந்தாங்கள்ல, ஷஹீதானவங்களுடைய அடக்கஸ்தலம் இதுதான் நம்ம பார்த்துட்ருக்குது. இது பகலில் பார்த்தா நல்லா வெளிச்சம் நல்லா தெரியும். இப்போ இருட்டாக இருக்கனால அந்த கபர்ஸ்தான் உள்ளே லைட் கிடையாது, வெளியே அவுட் சைடில் மட்டும்தான் லைட் போட்டிருக்காங்க. இப்போ அந்த நம்ம ஜன்னல் இது ஸ்க்ரீல் போட்டிருக்காங்க, ஸ்க்ரீல் வழியாக தான் பார்க்க முடியும், உள்ளே போகிறதுக்கு முடியாது. உள்ளே பார்த்தீங்கன்னா நடுவில் தான் அந்த அடக்கஸ்தலம் இருக்குது. சுற்றி சும்மா மண் தான் கிடக்கு. நடுவில் இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும். உள்ளே இருந்து கேமரா கிட்ட கொண்டு போகிறேன். அது இப்போ நீங்கள் பாருங்கள், அது பார்த்தா அந்த கருப்பு கருப்பாக தெரியுது பாருங்கள், இதுதான் அவங்க அடக்கஸ்தலம். இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு உயரமாக எதுவுமே இருக்காது, சும்மா சின்ன சின்ன கல் மட்டும் இருக்கும் மேலே கூட அடையாளத்துக்கு வச்சுருப்பாங்க. இங்கே பெரும்பாலும் சவுதி அரேபியாவில் எல்லா பக்கமும் கபர்ஸ்தான் அப்படி தான் இருக்கும். நம்ம நாட்டிலாம் சில இடங்களில் இப்போ எல்லாம் தெளிவாகிட்டாங்க. ஆரம்பத்துலாம் பார்த்தீங்கன்னா கல்லாற மாதிரி கட்டிடுவாங்க, மாற்று மத சோதர்கள் கட்டின மாதிரி. அது இஸ்லாத்தில் அதுக்கு அனுமதி கிடையாது. சும்மா மண் குமிச்சு போட்ட மாதிரி தான் இருக்கும், ஒரு சின்ன கல் அடையாளத்துக்கு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாமே சன்னத்தல் பக்கியா எல்லா பக்கமும் எங்கள் சவுதியில் அப்படி தான் இருக்கும். மண்ணறை, அதாவது ஹதீஸில் இருக்குது, சமமாக தான் இருக்குன்னு சொல்லி. உள்ளே லைட் கிடையாது, வெளியே மட்டும் தான் போட்டிருக்காங்க. பார்த்தாலே தெரியும். வெளியே அவுட் சைடில் இந்த இடத்துல தான் போர் நடந்திருக்கு. உஹது மலை சின்ன மலை, அது ஒரு சின்ன மலை. அதுக்கு இந்த இடையில பள்ளிவாசலுக்கு இடையில தான் போர் நடந்த இடம். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.